பூவானி கிராமத்தில் வந்திருக்கோம். மாயேஸ்வரன் தலைமையில், சங்கரவாணியன் தலைமையில் வந்திருக்கோம். விஜயபிரபாரனுக்கு ஓட்டு செய்ய தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த புதுப்பட்டிக்கு மங்களத்துக்கு வந்திருக்கோம். வந்து தலைவருக்கு வந்து ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். 1,00,000 வாக்குல வித்தியாசம் ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். இது எவனாலே மாற்ற முடியாது, எந்த கொம்பனாலே ஒன்றும் செய்ய முடியாது. எவனு வந்தாலும் சரி, இந்த கொட்டு முரசு நாளை தமிழக அரசு, இது தமிழக அரசு விஜயபிரபாகர் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, இது உறுதி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி, இன்றைய தினம் விருதுநகரின் வெற்றி வேட்பாளர் இளைய கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அவருக்காக பிரச்சாரம் செய்யவும் இன்று விருதுநகர் வந்துள்ளேன். இங்கே நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, எம்பி எலெக்ஷனில் எப்படி ஆள் பறிக்கும் கூட்டம் இருந்தோ அதை விட 2 மடங்கு கூட்டம் இருக்குது. வெற்றி வாய்ப்பு 2-3 மடங்கு பிரகாசமாக இருக்குது. ஏனென்றால் அள்ளி அள்ளி கொடுத்த கடவுளின் பிள்ளை வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் போய் தனக்குண்டான பெரும்பான்மை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய வெற்றிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக பாடுபடுகிறோம். அதனை எடுத்து கூறும் விதமாக எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டு வரும் திரு ஆண்டாளர் யூடியூப் சேனல் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே வந்து இன்று விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம். திமுக தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணி சார்பில் தேமுதிக உடைய வேட்பாளர் திரு விஜயபிரபாகரனுக்காக ஆதரவு கேட்டு இந்த தொகுதியில் நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். இங்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு பெருமளவு ஆதரவு திரு விஜயபிரபாகரனுக்கு இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மதசார்பற்ற கூட்டணி எடுத்த முக்கியமான முடிவுகள், அதுபோக வேட்பாளரோட அவரோட சொந்த ஊர் இது, மண்ணின் மைந்தர், இதெல்லாம் ப்ளஸ் ஏற்கனவே தம்பி வந்து இந்த ஊரில் வந்து போன எலெக்ஷனில் வந்து ஒரு சிறு ஒரு மார்ஜினில் வந்து வெற்றி கோட்டையை விட்டவர். ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் விருதுநகர் மக்களின் பேராதரவும் பெரு அன்பும் திரு விஜயபிரபாகரனுக்கு உண்டு என்ற நம்பிக்கையில் இங்கே களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திரு பிரபாகரன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தட்டிவெளி கிராமம் மாயகிருஷ்ணன் பொறுப்பில் இருந்து எல்லோரும் இந்த மர சின்னத்துக்கு வாக்கு கேட்டு எல்லாம் வந்திருக்கிறோம். மேலத்தட்டி வீட்டிலிருந்து மங்களத்துக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எல்லோரும் மர சின்னத்துக்கு போடுவாங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். தடை இல்லாமல் எந்த நேரமும் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை எல்லாம் இருக்குது. திருச்சி தேமுதிக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் ராஜா பேசுகிறேன். விருதுநகருக்கு எதுக்கு வந்தோம்னா, எங்கள் வருங்கால முதல்வர், எங்களின் எதிர்காலம் கேப்டன் ஆசிரியர் பெற்ற விஜயபிரபாகரன் அவர்களுக்கு வாக்கு செய்கிறதுக்காக திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். போன திருப்பு எம்பி எலெக்ஷனுக்கும் வந்திருக்கோம், வந்தேன், அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணோம். இந்த திருப்பு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்திருக்கோம். தலைவரோட அன்பு மகனுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. சட்டசபைக்குள்ளே கண்டிப்பாக இளைய கேப்டன் கண்டிப்பாக போவார், வெற்றியாக சூடுவார். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி வேட்பாளர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே வெல்லும் வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து அமுனியாபுரம் பகுதி சார்பாக வந்து முரசு சின்னத்திலே வாக்கு சேகரித்து அமோக வெற்றி பெற செய்ய இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறோம். இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் சீரும் சிறப்புமாக தேர்தல் களம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தின் ஆளும் அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் அமையும் என்பதற்கு தேமுதிகவின் பணியே சிறந்த உதாரணம். ஏனென்று சொன்னால் 234 தொகுதியிலும் தேமுதிக உறுதுணையாக இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பணி செய்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம்
கழக பொதுச் செயலாளர் அந்நியார் சொன்னது போல் 200 மட்டும் இல்லை, 234 தொகுதியிலும் வென்று எதிர்க்கட்சியே இல்லை என்ற நிலைமைக்கு இந்த மதச்சார்பற்ற அணி வரும். அதற்கு தேமுதிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும். இளைஞரணி செயலாளர் பிரபாகரன் அவர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு இன்று நாங்கள் மேலும் மெருகூட்டும் முறையில் பணி செய்ய வந்துள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளோம். ஆவணியாபுரம் பகுதிச்சாளர் செந்தில்குமார். மதுரை தெற்கு மாவட்ட சமூக வலைத்தள அணி சார்பாக என்னை இங்கு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு பொறுப்பாளராக ஐடி விங் சார்பாக என்னை நியமிக்கப்பட்டுள்ளார். ஆகையால் நான் மற்றும் என்னை சார்ந்திருக்கும் ஹரிகரன், எனக்கு தலைமையாக எங்களை வழிநடத்தி கொள்ளும் அண்ணன் அரவிந்தன் அவர்களுடன் இணைந்து இங்கு வந்து தம்பி பிரபாகரனை இணைந்து வெற்றிக்காக ஒன்றுபட்டு செயல்பட்டு விளம்பரங்கள், போஸ்ட்டுகள், வீடியோக்கள் பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பரப்புரை செய்வதில் நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கின்றோம். இந்த வெற்றியை மே 4ஆம் தேதி கொண்டாடுவது ஒரு பெரும் பாக்கியமாக எண்ணி இருக்கின்றோம். வெற்றி உறுதி செய்யப்பட்ட உறுதி. மீண்டும் ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழகம் வளரட்டும் என்ற பாக்கியத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்கள் புரட்சி அந்நியார் வழிகாட்டுதல்படி இங்கு வீரநடை போட்டுக்கொண்டு வெற்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஐடி விங் சார்பாக மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தம்பி அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். முற்போக்கு கூட்டணியில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்குகளை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்துக்கு நாங்கள் விருதுநகருக்கு வந்திருக்கிறோம். விஜய் பிரபாகரன் அமோக வெற்றி பெறுவார். தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் தேமுதிக மாவட்ட செயலாளர் சுரேசனன் தலைமையில் தம்பி விஜயபிரபாகரனுக்காண்டி விருதுநகர் வெற்றி வேட்பாளர் தம்பி விஜயபிரபாகரனுக்காண்டி தேர்தல் பிரச்சாரத்துக்காண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். வெற்றி பெற வாழ்த்துகிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு சார்பாக கேப்டன் ஆசையோடு தூத்துக்குடியின் மாநகர மாவட்டம் நிர்வாகி அனைவரும், தயாலிங்க மாவட்ட செயலர் தலைமையோடும், எங்கள் நிர்வாகி கருண ஒன்றிய சார்பாகவும், அடுத்த ஊர் தூத்துக்குடி மாநகர மாவட்டம் முத்தியாபுரம் பகுதிகளை சார்பாகவும் தம்பிக்காக விருதுநகர் மாவட்டத்துக்காக நாங்கள் பிரச்சாரத்துக்காண்டி வந்திருக்கோம். தம்பி எப்படியாவது இந்த துப்பு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுருவாங்க, கண்டிப்பான முறை ஜெயிச்சுவாங்க. எல்லோரும் ஆசையோடு எங்கள் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அனைவருமே ஒத்துழைப்பு கருண ஒன்றிய சார்பாக எல்லாரும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க தூத்துக்குடி மாநகர் மாவட்டம் சார்பாக நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம். இன்றைக்கி அந்நியார் ஒரு பிரச்சாரம் நல்லபடியாக நடக்கணும், தம்பியோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் உள்ள இறைவனும் கேப்டன் ஆசியோடும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துள்ளோம். சுதாகர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வர்றேன். பிரபாகரனுக்காண்டி பிரச்சாரத்துக்காண்டி வந்திருக்கேன். இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே பிரச்சாரம் தொடங்குகிறோம். நல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முரசு கண்டிப்பாக ஜெயிக்கும். அவர் எப்படி வெற்றி ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் பிரபாகரன் இந்த விருதுநகர் செல்ல தொகுதி அவருக்கு கண்டிப்பாக முரசு கொட்டும். அதிக வாய்ப்பு இருக்கு. வெற்றி உறுதி. அப்பா மாதிரி தம்பி வருவார்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப அப்பா ஏகப்பட்ட ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணாரு அரசியலுக்கு வந்துட்டு. ஆமா, இப்ப தம்பி அதே மாதிரி பதவி ஏற்ற இந்த தொகுதிக்கு ஏழை மக்கள் எல்லாம் உதவி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா பண்ணுவாரு. அதுக்கு முழுக்க பாடுபடுவோம் அப்படின்னு நம்புறோம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தேமுதிக சார்பாக அவர் விஜய் பிரபாகரன் அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். இந்த தடவையும் இந்த தடவை எல்லா எங்கள் ஊர் மக்களுமே தேமுதிகவுக்கு தான் ஓட்டு போடுறதாக எல்லாருமே அறிவிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர் தான் வருவார். பிரபாகரன் இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர் மீண்டும் வரணும். மங்களம் கிராமத்துலேருந்து எங்கள் ஓட்டு எல்லா ஓட்டுமே முரசு சின்னத்துக்கு தான். விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான். முரசு
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா மங்கள கிராமம் கூட்டணி கட்சியாக நாங்கள் எல்லா ஓட்டும் எங்கள் அண்ணன் பிரபாகரனுக்கு வாக்கு சேகரித்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எல்லாரும் ஓட்டும் எங்களுடைய இதில் நாங்கள் இப்போ கேப்டன் ஐயா மூத்த மகன் கேப்டன் பிரபாகரன் அவருக்கு நாங்கள் வாக்கு முரசு சின்னத்தில் நாங்கள் வாக்களிக்க போகிறோம். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து விஜயகாந்த் ரசிகராக இருந்தேன். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த்னா ரொம்ப ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார். அதனால் அவருக்காண்டி நான் எங்கள் ஓட்டு போகிறோம். எங்கள் இளைய கேப்டன் பிரபாகரனுக்கு தான். எப்போயுமே பிரபாகரனுக்கு தான் எல்லா ஓட்டும். நாங்கள் வந்து இந்த வட்டம் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து மங்கள கிராமத்திலேருந்து பூரா விஜயபிரபாகரன் தம்பிக்கு ஓட்டு கண்டிப்பாக உண்டு. இங்கே வந்து ஒரு 650 ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக மெஜாரிட்டி ஓட்டு 350 400க்குள்ளே விஜயபிரபாகரன் கண்டிப்பாக உண்டு. ஆமாம், ஏற்கனவே போன வட்டம் அவ்வளோ ஓட்டு நாங்கள் சேகரித்து கொடுத்தோம். இந்த வட்டமும் கண்டிப்பாக ஓட்டு உண்டு. ஒரு 25 வருஷமாக நாங்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து ஒரு 2 கிளை போட்டிருக்கோம். 2 கிளை போட்டு ஆரம்பத்துலேருந்து ரசிகர் மன்றமாக இருந்து இப்போ கட்சி தொடர்ந்த பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு செயல்படுறதுக்கு உழைக்கிறோம். எம்பி ஓட்டுக்கு 400 ஓட்டு 450 ஓட்டு வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி வெற்றிகரமாக ஜெயிச்சு வெற்றியை காட்டுவோம். இது 1 லட்சம் ஓட்டு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்போம். இது உறுதி.